நேற்றைக்கு தமிழக அரசுடைய டெல்லி பிரதிநிதியாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கார். வெங்கட நாராயணா, ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர். நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத விட ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதி, அதாவது பிரதம அமைச்சரை எந்நேரமும் சந்திக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான ஒரு போஸ்டிங். டெல்லிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போறாருன்னா அவருடைய ப்ரோக்ராமை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. டெல்லி இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு. டெல்லி இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்திலையும் செக்ரட்டரியேட்லயும் அவருக்கு ஒரு அறை கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட சென்ட்ரல் மினிஸ்டர், சென்ட்ரல் கேபினெட்டுக்கு இணையான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பிற்கு தமிழக வெற்றி கழகத்தில் தகுதி வாய்ந்த ஒருத்தர் கூட இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்த, இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் 2 கோடி தொண்டர்கள் சொல்றாங்க. அந்த 2 கோடி தொண்டர்கள் ஒருத்தர் கூட டெல்லி பிரதிநிதியாக இருக்க தகுதியே கிடையாதா? கர்நாடகாவிலிருந்து ஒரு ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளரை, ஒரு கன்னடரை தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியாக போற அளவுக்கு தரம் தாழ்ந்து போச்சா தமிழ்நாடு? ஏற்கனவே இந்த பொறுப்புக்கு ஐயா ஜக்கையன் இருந்திருக்காங்க, ஐயா தலவாய் சுந்தரம் இருந்திருக்காங்க, திமுக சார்பாக AKS விஜயன் இருந்திருக்காங்க. எல்லாமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அந்த கட்சியின் பிரதிநிதி தான் போடுவாங்க. அப்ப நான் கேட்கிறேன், தாவேக்கால தகுதியான யாருமே இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு விஜய் முடிவு பண்ணிட்டாரா? இது விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல விஜய்க்கு தெரியாம நடக்குதா? இந்த பொறுப்பு மட்டும் கிடையாது. விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட செயலாளராக அவருடைய மேனேஜர் திரு ஜெகதீஷ் பழனிசாமி நியமிக்கப்படுறாரு. இந்த அரசாணை வெளியிட்டு கிட்டத்தட்ட 45 நாளாவது. அவர் விஜய் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போதுதான் அவர் இந்த மாதிரி தனிப்பட்ட செயலராக நியமிக்கப்பட்டதே வெளியே வருது. அதே போல திரு ஜான் ஆரோக்கியசாமி விஜய் அவருடைய அரசியல் ஆலோசகர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அரசாணையை வெளியிடப்படல. திரு விஷ்ணு ரெட்டி விஜயருடைய அரசியல் ஆலோசகர், பொது நிகழ்ச்சி, அதை அவர் நியமிச்சிருக்காங்க. அந்த அரசாணையும் வெளியே வரல. ஆனா 2 பேருக்கும் இந்த பசுமை சாலையில, அதாவது கிரீன்வே சாலையில 2 பேருக்கும் வீடு ஒதுக்கப்பட்டிருக்கு. செக்ரட்டரியேட்ல 2 பேருக்கும் தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் அறையில 2 பேரும் எப்போதும் இருக்காங்க. இந்த விஷ்ணு ரெட்டிக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் தலைமைச் செயலகத்தில் என்ன வேலை? 2 பேருமே ஆந்திராவை சார்ந்தவங்க. நான் கேட்கிறேன், விஜயோடைய அரசியல் ஆலோசகராக இருக்க தமிழ்நாட்டை சார்ந்த யாருக்குமே தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரா? அதே போல அவருடைய டிரைவர், அவர் பர்சனல் PO போட்டு வச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லாமே அவருடைய ஆட்கள் போடணும்னு நினைக்கிறது மாற்று கருத்து இல்ல. இது டெல்லியினுடைய பிரதிநிதி என்பவர் ஒரு தமிழரா இருக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும். மேகதாது இஷ்யூ போயிட்டு இருக்கு. மேகதாது பிரச்சனையில இந்த மேகதாது அணை வேணுமா வேண்டாமா என்ற கடிதங்களை மத்திய அரசுக்கு இல்ல உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த டெல்லி பிரதிநிதி இருக்காரு. இப்ப மேகதாது அணை பிரச்சனையில இந்த வெங்கட் நாராயணா தமிழ்நாடு பக்கம் நிற்பாரா, கர்நாடகா பக்கம் நிற்பாரா? காவிரி சிக்கல்ல வெங்கட் நாராயணா யார் பக்கம் நிற்பாரு? அப்போ விஜய் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, நம்ம அரசாங்கம், அவர் படத்துல ஒரு இவர் இயக்குனரா இருக்கணும், இவங்க நடிகையா இருக்கணும், இவங்க ப்ரொடியூசரா இருக்கணும், இவங்க கேமராமேனா இருக்கணும் முடிவு பண்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் முடிவு பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு படம் எடுத்த மாதிரி தமிழ்நாடு அரசு நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.